அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1940ஆம் ஆண்டு வெளிவந்த அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருவதில் இப்போது நாம் அறிந்து கொள்ள இருக்கும் திரைப்படம் ராஜயோகம் என்ற திரைப்படமாகும். இந்த படத்தினை சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் சார்பாக டி.ஆர். சுந்தரம் அவர்கள் தயாரித்த படமாகும். இந்த திரைப்படம் கதை வசனத்தை நலன் என்பவரும் இசையை எஸ். வேல்சாமி என்பவரும் செய்திருக்கிறார்கள். இனி இந்த திரைப்படத்தின் கதை சுருக்கத்தினை பற்றி பார்ப்போம். பல்லவ நாட்டை சேர மன்னன் முற்றுகையிட்டு குடிமக்களை திண்டாட வைக்கும் காலகட்டத்தில் நடக்கும் கற்பனை கதையாக இந்த படம் தொடங்குகிறது. நாடோடியாக சுற்றித் திரியும் முத்து புலவனை தலைவனாக்கி கொண்டாடும் சமதர்ம கூட்டத்தார் அரண்மனையை பகல் கொள்ளையடிக்கிறார்கள். அப்போது சிப்பாய்கள் துரத்துகின்றார்கள். தப்பியோடிய முத்து புலவன் ஒரு கோவிலில் நுழைகிறான். அங்கு பல்லவ நாடு வளம் பெற வேண்டும், சேர மன்னன் கைதாகி எமது நாட்டை விட்டு ஓட வேண்டும் என்று அந்த நாட்டின் நன்மையை கோரி அம்பிகை கடவுளை வேண்டி நிற்கும் அந்த நாட்டு ராணியின் உறவு பெண் தேவசேனையை முத்துப்புலவன் கண்டதும் காதல் கொள்கிறான். ஒரு கவிதையை எழுதி அவளிடம் கொடுத்துவிட்டு சிப்பாய்களிடமிருந்து தப்பிக்க மீண்டும் ஓடிச் சென்று விடுகிறான். முத்துப்புலவனின் ஆதரவு கூட்டமான சமதர்ம கூட்டத்தார் சாராய கடையில் கூடுவார்கள் என்பதை உளவாளியின் மூலம் அறிந்த பல்லவராய மன்னன் மாறு வேடத்தில் தனது மந்திரி பூனையனுடன் சாராய கடைக்கு வந்து நடப்பதை கவனிக்கிறான். அந்த நேரத்தில் முத்துப்புலவன் குடித்துவிட்டு தான் தேவசேனையின் காதலுக்கு அடிமை என்கிறான். இதனை கேட்டதும் முத்துப்புலவனை ஒருதலையாக விரும்பும் தங்கம் என்பவள் அங்கு மனதுக்குள் கலங்குகிறாள். பிறகு மாறுவேடத்தில் வந்துள்ள பல்லவராயன் மன்னனுக்கும் முத்துப்புலவனுக்கும் சிறிது வாக்குவாதம் வருகிறது. அப்போது கோபத்தில் முத்துப்புலவன், நான் மட்டும் அரசனானால் பல்லவ நாட்டையே செல்வ நாடாக்குவேன் என்கிறான். இதனை கேட்ட மன்னன் தன்னுடன் வாக்குவாதம் செய்ததுடன் தன் நாட்டை ஆளும் திட்டத்தை வைத்திருக்கும் முத்துப்புலவன் சாதாரணமான மனிதனாக இருக்க முடியாது என்பதுடன் தான் நேசிக்கும் தேவசேனாவையும் இவன் கவர்ந்து விடுவானோ என்றும் அஞ்சுகிறான் இந்த மன்னன். முத்துப்புலவனின் சபதத்தை கேட்ட தேவசேனை அங்கு வருகிறாள். அவளும் மாறு வேடத்தில் வந்து பல்லவ சேனாதிபதி கபந்தனை கொன்று விடும்படி கேட்கிறாள். அப்போது கபந்தனும் அங்கு வருகிறான். முத்துப்புலவன் அவனிடம் சண்டையிட்டு படுகாயமாக்குகிறான் முத்துப்புலவன். இதனை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மன்னன் பல்லவராயன் தன் சுயரூபத்தை காட்டி அனைவரையும் கைது செய்து சிறையில் அடைக்கிறான். கைதியாக இருக்கும் புலவனுக்கு ராஜயோகம் இருப்பதை சோதிடன் மூலம் அறிந்து கொண்ட பல்லவராய மன்னன் நேரடியாக முத்துப்புலவனிடம் சென்று, நீ மன்னனானால் இந்த நாட்டை செல்வ செழிப்பான நாடாக மாற்றுவேன் என்று சொன்னாயே, உனக்கு ஓர் சந்தர்ப்பத்தை தருகிறேன், அதிகாரத்தையும் தருகிறேன். 7 நாட்களுக்குள் இந்த நாட்டை செல்வ செழிப்பான நாடாக மாற்றி காட்டு என்று சொல்லிய வண்ணம் வீரசேனன் என்று முத்துப்புலவனுக்கு பெயரினையிட்டு சர்வாதிகாரத்தை வழங்கும் மன்னன், இந்த சபதத்தை நீ 7 நாட்களுக்குள் முடிக்காமல் போனால் 8ஆம் நாள் உன்னை மக்கள் முன்னிலையில் தூக்கில் இடுவேன் என்றும் மன்னன் சொல்கிறான். இதிலிருந்து மேல எனக்கு வழி இல்லையா என்று கேட்கும் வீரசேனனுக்கு மன்னன் ஒரு வாய்ப்பை வழங்குகிறான். அது என்னவென்றால், தேவசேனாவின் மனதில் நீ காதலை வளர்த்து அவளை காதலியாக்கு கொண்டால் உன்னை உயிரோடு விட்டு விடுகிறேன் என்றும் சொல்கிறான். சபதத்தை சவாலாக ஒப்புக்கொண்ட புலவன் அன்று முதல் சர்வாதிகாரம் செய்து நாட்டில் நன்மையை செய்து வருகிறான். இந்நிலையில் தன்னோடு ஒன்றாக சேர்ந்து கைது செய்யப்பட்ட சேர மன்னனின் உளவாளி கபந்தன் சிறையில் இருந்து தப்பித்துக் கொள்கிறான். தன் காதலன் முத்துப்புலவன் வேறொரு பெண்ணை விரும்புகிறான் என்பதை அறிந்த தங்கம் தனிமையில் வாடும் பொழுது அவளை சேர மன்னனின் ஆதரவு பெற்ற இராஜாங்க உத்தியோகஸ்தன் முகுந்தன் காதலிக்கிறான். அவனின் மூலம் உளவாளி கபந்தனை பிடிக்க பொய்யாக காதல் செய்து நடித்து தன் காதலன் முத்துப்புலவனுக்கு உதவ முகுந்தனின் நம்பிக்கைக்குரிய காதலியாக நடிக்கிறாள் தங்கம். 7ஆம் நாள் இரவு
வீரசேனன் என்னும் முத்துப்புலவன் சேர மன்னனிடம் போரிட செல்லும் பொழுது பல்லவராய மன்னனை தூக்கிச் செல்ல சேர மன்னன் போல் வேடமணிந்து வரும் கபந்தனை பற்றி தங்கம் மூலம் அறிந்து கொள்கிறான். உடனே கபந்தனிடம் சென்று கடுமையாக போரிடுகிறான் முத்துப்புலவன் என்னும் வீரசேனன். இதில் கபந்தன் வீசும் கத்தி வீரசேனன் மீது குறிவைத்து செல்லும் பொழுது அதை தன் உடலில் தாங்கி இறந்து போகிறாள் தங்கம். தங்கத்தின் மரணத்தை கண்டு கோபம் கொண்ட முத்துப்புலவன் என்னும் வீரசேனன் கபந்தனை கொன்றுவிட்டு சேர மன்னனை தேடிச் சென்று போரிடுகிறான். கடும் போரில் சேர மன்னன் தோற்கடிக்கப்படுகிறான். சேர மன்னன் பெருமையுடன், ஒரு வீரனிடம் என் நாட்டை வழங்குவதில் எனக்கு பெருமையே என்று சொல்லிவிட்டு செல்கிறான் சேர மன்னன். இப்போது பல்லவராய மன்னன் சொன்ன 8ஆம் நாள் வந்து விடுகிறது. பல்லவராயன் முத்துப்புலவனுக்கு தூக்கு மேடை தயார் செய்து வைக்கிறான். நாட்டு மக்கள் அனைவரும் அங்கு கூடியிருக்கிறார்கள். அப்போது தூக்கு மேடைக்கு சென்ற வீரசேனன் என்னும் உருவில் இருக்கும் முத்துப்புலவன் மக்களை நோக்கி, நான் நாட்டை வளமாக்க சபதம் எடுத்தேன், என்னால் முடியவில்லை. எனக்கான காதலை கூட என் காதலியிடம் சொல்ல எனக்கு நேரமில்லை. என் தோல்வியை ஒப்புக்கொள்வதால் என்னை தூக்கிலிடுங்கள் என்று தூக்கு மேடைக்கு செல்கிறான் வீரசேனன். இதனை அறிந்த தேவசேனை அங்கு உடனடியாக வந்து வீரசேனனை காப்பாற்ற தான் வீரசேனனை காதலிப்பதாக சொல்லி அவனை காப்பாற்றுகிறாள். உடனடியாக பல்லவராய மன்னன் இருவருக்கும் திருமணம் செய்துவிட்டு அந்த நாட்டை இவர்களுக்கு பரிசளித்துவிட்டு சென்று விடுகிறான். இப்படியாக முடியும் இந்த திரைப்படம். தமிழ் சினிமாவின் முதல் முழு நீள வரலாற்று சண்டை படம் என்ற பெருமையை இந்த படம்தான் முதலில் நமக்கு பெற்று தந்திருக்கிறது. இந்த அதிரடி திருப்பங்களை கொண்ட ராஜயோகம் திரைப்படத்தில் கே. நடராஜன் என்பவர் முத்துப்புலவனாகவும் வீரசேனனாகவும் மிக அசத்தலான நடிப்பை வழங்கியிருக்கிறார். சண்டை காட்சிகளில் இவரின் நடிப்பு மிகவும் அற்புதம், சாகசம் செய்திருக்கிறார் என்று அனைவரும் அன்றைய பத்திரிகைகளில் பாராட்டியிருக்கிறார்கள். டி.கே. சம்பங்கி என்பவர் பல்லவராய மன்னனாகவும், ஜி.ஆர். வரதாச்சாரி என்பவர் கபந்தனாகவும், எம்.எஸ். முத்துகிருஷ்ணன் என்பவர் முகுந்தனாகவும், கே. கோகிலா என்பவர் தேவசேனாவாகவும், டி.எஸ். கிருஷ்ணவேணி தங்கமாகவும் மிக அற்புதமாக நடித்திருக்கிறார்கள். இந்த படத்தில் கூடுதல் சிறப்பு என்னவென்றால், யு.ஆர். ஜீவரத்னம் என்னும் பிரபலமான நடிகை யோகினியாக அசத்தலான நடிப்பை கலக்கலாக தந்துள்ளார் என்று அன்றைய விமர்சகர்கள் இவரை அதிகமாக குறிப்பிட்டு பேசியிருக்கிறார்கள். அது மட்டுமன்றி ராமைய சாஸ்திரி, ஏழுமலை, வேணு, என்.பி.எஸ். சாந்திபாய் ஆகியோரும் மிக சிறப்பான நடிப்பை நடித்திருக்கிறார்கள் என்று இந்த படத்தில் சொல்லப்படுகிறது. இந்த ராஜயோகம் திரைப்படம் 16,500 அடியில் எடுக்கப்பட்டு 21/9/1940 அன்று வெளியாகி மிக சிறப்பாகவே ஓடியிருக்கின்றது. ரசிகர்கள் அனைவரும் இந்த படத்தை பல தடவை விரும்பி பார்த்திருக்கிறார்கள். படத்தின் தயாரிப்பாளர் டி.ஆர். சுந்தரம் அவர்கள் இந்த படத்தினை மிக மிக பிரம்மாண்டமாக எடுத்திருக்கிறார். போர்க்காட்சிகள், குதிரை ஏற்ற காட்சிகள் போன்றவை ரசிகர்களை மிகவும் அதிகம் கவர்ந்திருக்கின்றன. இந்த ராஜயோகம் திரைப்படம் அன்று ஒட்டப்பட்ட சுவரொட்டிகளில் சரித்திர ஸ்டண்ட் படம் என்ற அடைமொழியுடன் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டதால் ரசிகர்கள் இந்த படத்தினை பல தடவை பார்த்திருக்கிறார்கள். இதுவரை இந்த ராஜயோகம் திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து கலைநேச நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இனி இதே 1940ஆம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். நீங்களும் பார்த்து உங்களின் கருத்துக்களை வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.